அண்டர்ஸ்டாண்ட் வாங்க. பேர் என்ன? ரம்யா ஜோ. ரம்யா ஜோ. ஜோ. ரம்யா ஜோவோட ஏவி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா ப்ளீஸ்? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்டெல்லா. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரம்யா ஜோ. நான் வந்து பெருசாக எல்லாம் எதுவும் படிக்கல. ஏன் படிக்கலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு படிக்க வைக்கிறவங்களுமே யாருமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வசதியும் கிடையாது. என் ஊர் மைசூர், பிறந்ததெல்லாம் அங்கே தான், வளர்ந்தது பெங்களூரில், இப்போ இருக்கிறது நான் தஞ்சாவூரில். எங்கள் அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஏதோ அவங்கவுங்க செப்பரேட் ஆகிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க தேடிட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்கள் அனாதை ஆனது நான், எங்கள் 2 அக்கா தான். எனக்கு 3 வயசு இருக்கும்போதுலேருந்து நான் அனாதாசிரமில் தான் வளர்ந்தேன். எனக்கு மீடியானா ரொம்ப பிடிக்கும். நான் 2019 வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக 1 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். சாப்பாடு இல்லாமல், ரூமோட ரெண்ட்டு கட்ட முடியாமல், கேர்ள்ஸோட ஷேர் பண்ணி அந்த காசு என்னால் கட்ட முடியாமல், சரி ஓகே இதுக்கப்புறமா எதுவுமே நடக்காது அப்படின்னு நினச்சி அதை ட்ராப் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் ஆடல் பாடல் ஃபீல்டுக்குள்ளேயே போனேன். இந்த ஆடல் பாடல் ஃபீல்டுன்றது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னு அந்த ஆடுற டான்சர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வசதியாக ரூம் இருக்காது. அப்படியே சின்ன சின்ன இதில் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ரூம் மாதிரி நாங்களே அரேஞ்ச் பண்ணி நாங்களே ட்ரெஸ்லாம் அங்கேயே மாற்றிப்போம், அங்கேயே சேஞ்ச் பண்ணிப்போம், அப்படியே ஆடுவோம். எல்லாம் கேவலமாக பார்ப்பாங்க. ஆடிட்டு இருக்கும்போது கீழே உட்காந்து கேவலமாக ஒரு மாதிரி எல்லாம் சிம்பிள் காட்டுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. சில பேர், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபீல்டுக்கு பிடிக்காம தான் வந்த புதுசில் எனக்கு எதுவுமே பிடிக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கஷ்டப்படுறோன்னு தோணி இருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா நான் ரொம்ப பிடிச்சி இப்போ வரைக்கும் நான் ரொம்ப பிடிச்சி தான் 5 வருஷமாக நான் ஆடிட்டு இருக்கேன். பட் எதுவுமே நடக்கலை. எல்லாமே என்னை கைவிட்டுருச்சு. நான் திருப்பி இப்போ வரைக்கும் கைவிடாமல் முயற்சி பண்ணதுனால கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாம் ரம்யா ஜோ ஆட்டத்தை ஸ்டேஜில் தான் பார்த்துருக்கீங்க. இனிமேல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்க்கலாமா? ரம்யா ஜோக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எது கண்ணில் கண்ணீர்? சும்மா உள்ளே போய் ஜாலியாக விளையாடுங்க. உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு நிறைய பாடம் இருக்குது. எனக்கு உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஜாலியாக போய் விளையாடுங்க. ரொம்ப அழகான வார்த்தை சொன்னீங்க. நான் தனியாக தான் உட்காந்து சாப்பிட்ருக்கேன். ஒரு நிறைய பேர் உட்காந்து சாப்பிட போகிறேன்னு. ஆல் த பெஸ்ட். வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச். உங்க கூட யார் வந்திருக்குது? அக்கா, சின்ன அக்கா, அக்கா பொண்ணு, மாமா. நீங்கள் அந்த டேபிள் நடுவில் போய் நில்லுங்க. நீங்கள் ஆட போகிற ஆட்டத்துக்கு இங்கேருந்தே ஆரம்பிக்கிறோம். அந்த சிகப்பு கலர் பேட்ஜ் ஒன்று இருக்குது, ப்ளூ கலர் பேட்ஜ் ஒன்று இருக்குது. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய ஆட்டம் தொடங்குது. பார்த்து யோசிச்சு முடிவெடுங்க. கையில் எடுத்துக்கோங்க.